உன்னதமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒருவரிலும் அதிசயங்களை நடப்பிப்பாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் மத்தேயு 21 அதனுடைய 42வது வசனம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த வார்த்தையை கவனிக்கும் பொழுது தன்னை சார்ந்து அந்த வார்த்தைகளை சொல்லியிருந்தாலும் இந்த உலகத்தின் பார்வையிலே அற்பமாய் எண்ணப்படுகிற அவருடைய ஊழியத்தின் நேரத்திலே இது ஒரு பிரோஜனம் இல்லை, இதனாலே எந்த நன்மையும் இல்லை என்று அங்கு பரிசேயர் சதுசேயர் திரளான கூட்ட ஜனங்கள் இவர்கள் எல்லாரும் எண்ணிக்கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் அந்த மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் தான் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கத்தை வெளியே சொல்லிக் கொடுப்பதை காணமுடிகிறது. அவர் சொல்லுகிறார், மனிதன் ஆகாதென்று எண்ணுகிற ஒரு கல் அது சரியான நபருடைய கரத்திலே வரும்பொழுது அது சரியாக்கப்பட்டு அது மூளைக்கு தலைக்கல்லாக மாறுகிறது, பிரதான கல்லாக மாறுகிறது என்று சொல்லி அதை விளங்க பண்ணுவதற்கு அதை சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசுவும் அங்கே மனிதர்களால் அற்பமாய் சாதாரணமாய் எண்ணப்பட்டாலும் அவர் தன்னை குறித்தும் அங்கே சொல்லுகிறார், உங்களால் அற்பமாய் எண்ணப்படுகிற இந்த கல்லு தான் பிதாவாகிய தேவனால் மூளைக்கு தலைக்கல்லாக பரலோக ராஜ்யத்திலே செல்லுவதற்குரிய பாதையாக, பரலோக ராஜ்யத்தின் பாக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்கிற வழியாக தான் இருப்பதை அங்கே சொல்லிக் கொடுக்கிறார். அதை போல நாமும் இந்த உலகத்திலே தேவனுடைய நாமத்தை விசுவாசிக்கும் போது, தேவ சித்தம் செய்ய நாம் காத்திருக்கும் பொழுது, நம்மை அற்பமாய் எண்ணுகிற உலகம், சாதாரணமாய் எடை போடுகிற உலகம் நம்முடைய பொல்லாத கிரியைகளை வைத்தல்ல, சுபாவங்களை வைத்து நம்மை ஒதுக்கவோ தீமையாய் பேசுவதல்ல, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற தேவனுடைய விருப்பத்தின்படி வேத வசனங்களின்படி வாழ்க்கையை நடத்தி கொண்டு செல்லும் பொழுது இவர்களால் ஒரு பிரோஜனம் இல்லை என்று பலர் எண்ணும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், மனிதர்களால் ஆகாதென்று தள்ளப்பட்ட உன்னைத்தான் மூளைக்கு தலைக்கல்லாக நான் மாற்றுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமத்தினாலே நீங்களும் நானும் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களை ஒருபோதும் விட்டு கொடுப்பதில்லை. ஒருபோதும் மனித எண்ணங்களின்படி, மனித கணிக்கிறபடி விட்டு கொடுப்பதில்லை. அவர் அந்த வாழ்வை அழகாக அலங்கரித்து பிரோச்சனமுள்ளதாக பிரதான ஒரு ஸ்தானத்தை கொடுத்து மகிமைப்படுத்துவதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் கடைசியான நேரத்தில் இருக்கிற நாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்து நிற்கும் பொழுது நாம் உலக நம்மை தவறாக சித்தரித்தாலும் அற்பமாய் எண்ணினாலும் ஒரு பிரோஜனமும் இவர்களால் இல்லை என்று ஒதுக்கினாலும் கர்த்தர் அவர்களை, அப்படிப்பட்ட தேவ சித்தம் செய்கிறவர்களை அழகாக கரங்கள் எடுத்து வனைந்து அதிகமான பேருக்கு பிரோச்சனமுள்ள, அதிகமான பேரை தாங்குகிற, அதிகமானவருக்கு ஆசீர்வாதமான ஒரு மூலைக்கல்லாக மாற்றி மகிமைப்படுத்துவார். நாம் எந்த சூழ்நிலைகளிலும் தவறாமல் இயேசு கிறிஸ்துவை போல பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவோம். நம்மிலும் கர்த்தர் விதமான அதிசயமான கிரியைகளை நடப்பித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கும் பொழுது இந்த உலகம் அவரை அற்பமாகவும் ஆண்டவரை தள்ளப்பட்ட கல்லாகவும் ஒதுக்கி வைக்கிற சூழ்நிலைகளை பல இடங்களிலே பார்க்கிறோம். ஆனால் சொல்லும்போது ஒதுக்கப்பட்ட இந்த கல்லுதான் உலக மீட்புக்காக, உலக இரட்சிப்பிற்காக மூலைக்கல்லாய் மாறப்போகிறது என்று வெளிப்படுத்துகிறார். அதை போல இன்னும் தேவ சித்தம் செய்கிற, வசனத்தின்படி வாழ நினைக்கிற ஜனங்கள்
அந்த தேவ பிள்ளைகள் இந்த உலகத்திற்கு பிரியமாய் இருக்க முடியாதே. அவர்களை பார்த்து உலகம் இவர்களால் ஒரு பிரோஜனம் இல்லை என்று மனிதர்கள் ஆண்டவரை ஒதுக்கவும் பேசவும் ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை அழகாக கரங்கள் எடுத்து வனைந்து அநேகருக்கு ஆசீர்வாதமான அநேகரை ஆண்டவருக்குள் கொண்டு வருகிற பாத்திரங்களாக பயன்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். உண்மையை புரிந்து கொண்டு நாங்களும் தேவ சித்தம் செய்து தேவனால் மகிமைப்படுத்தப்பட அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரே மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.